வணக்கம் நண்பர்களே, நான் இளங்கோ, இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ, லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர், சீஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பயிற்சி ஒரு பென்ஷன் கான்செப்டை பற்றின பயிற்சி. நம்ம சேனலில் குறைவான அளவுக்கு தான் இதனோட வீடியோக்கள் இருக்கு. இன்னைக்கு எஸ்பெஷலி ரொம்ப ஃபோக்கஸ்டாக இன்டெப்த்தாக ஒரு பென்ஷன் கான்செப்டை பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த பென்ஷன் கான்செப்ட் வீடியோவுக்குள்ள ஃபுல் ஸ்விங்காக போகிறதுக்கு முன்னால் 2 விஷயங்கள் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஃபர்ஸ்ட், நிறைய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அல்லது வீடியோவை வியூ பண்ணுறவங்க ஏஜென்ட்ஸ் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, சார் சேவ் 250 பெர் டே, கெட் 6 lakh பென்ஷன் சொல்லியிருக்கீங்க, அடுத்த 2 நிமிஷத்தில் அதை சொல்லிக் கொடுக்கணும் சார், அடுத்த 5 நிமிஷத்தில் அது என்னென்னு சொல்லிக் கொடுக்கணும் சார்னு பார்க்குறீங்க ஆவலாம். அடுத்த 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் வரலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடுறீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. என்னோட சேனலை, என்னோட வீடியோவை, என்னோட செஷனை பார்க்குறவங்க எல்லாருமே முகவர்கள். 98% முகவர்கள், கஸ்டமர்கள் குறைவு. அப்ப நான் முகவர்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறேன்னா, இந்த கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற கான்செப்டை முதல்ல சொல்லி கொடுக்க விரும்புறேன். எப்படி இந்த கியூரியாசிட்டியை நான் கிரியேட் பண்றேன், 250 rupees கிரியேட் பண்ணி 6 lakh பென்ஷனை எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ற மாதிரி நீங்க கஸ்டமருக்கு கிரியேட் பண்ணணும். சரி, கிரியேட் பண்ணா அடுத்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லயே நான் அதை உங்களுக்கு சொல்றது இல்லை. நான் அடுத்து 8வது ஸ்லைட்ல 10வது ஸ்லைட்ல தான் அதை சொல்றேன். ஏன் நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க ஒரு கஸ்டமர்கிட்ட போய் உட்காரீங்கன்னா எடுத்தோடனே ஒர்க் அவுட் பண்ணி காமிக்க முடியாது சார். இது ஒன்றும் மளிகை கடை கணக்கில் டோட்டல் பண்ணி காமிக்கிறதுக்கு. இது ஒரு லைஃப் கான்செப்ட், லைஃப் கணக்கு. அவங்களே அந்த ஃபேமிலியோட சேர்த்து ஒரு ப்ரொடெக்ட் பண்ற கணக்க காரண காரியத்தோட உங்களுக்கு விளக்குனா தான் நீங்க கஸ்டமருக்கு சொல்ல முடியும். லிங்க், லாஜிக் லிங்க், லாஜிக்கா நான் லிங்க் பண்ணுவேன் நிறைய இடத்த. இந்த விஷயத்த நான் ஏன் சொல்றேன், அந்த பாயிண்ட்டை எங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன், அதுக்கு பேசிக் என்ன, அதுக்கு லிங்க் என்ன, அதுக்கு ரீசன் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த டாபிக் அடுத்த ஸ்லைட்லயே வரும்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. அப்படி எனக்கு சொல்றதுக்கு எனக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை சார். 2வது நிமிஷம் நான் சொல்லிட்டு போயிடுவேன். பட் புரியும், இன்னொருத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் சொல்றது அடுத்த ஸ்லைட்லயே ஹவு 250 is 6 lakh பென்ஷன் வரும் அப்படின்னா என்னால 2 ஸ்லைட்ல 3 நிமிஷத்துல சொல்ல முடியும். ஆனா சொன்னா உங்களுக்கு புரியும், இன்னொருத்தங்களுக்கு புரிய வைக்க முடியாது. என்னோட சேனல் வீடியோவை பார்த்துருக்கிற எல்லாருமே மேக்சிமம் பேர் ஏஜென்ட்ஸ். அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நான் காரண காரியத்தோட டீட்டெயிலாக சொன்னா தான் நீங்கள் கஸ்டமருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். கஸ்டமர் ஏதாவது ஒரு இடத்துல கேட்குறார், இது எப்படி சார்னு கேட்டால் அதுக்கு காரணம் சொல்ல முடியும், லிங்க் சொல்ல முடியும், காரண காரியம் சொல்ல முடியும், லாஜிக் சொல்ல முடியும். தயவு செஞ்சு வீடியோனோட கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நான் கடைசியில தான் இதனுடைய லாஜிக்கை லிங்க் பண்ணுவேன். நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா, பார்த்துட்டு அப்பவே வெளியே போயிடுறீங்க. கண்டிப்பா அந்த லிங்கேஜ் உங்களுக்கு புரியாது. கடைசி வரைக்கும் பார்த்தவங்களுக்கு பேசிக் தெரியும், லிங்க் தெரியும், காரண காரியம் தெரியும், ஃபைனலும் தெரியும். அட்டகாசமான கஸ்டமருக்கு போய் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 2 தலைவர்களா, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா, இன்னொருத்தங்களுக்கு அட்வைஸ் பண்றதா அது சரின்னு நினைக்கிறீங்க. இல்லை. ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கெட் ஒர்க் அவுட். நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்க இது மாதிரி ஒரு பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்களா, நீங்க இதுக்கு பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு உங்க மனசுல கேள்வி கேளுங்க. சார் மறுபடியும் சொல்றேன், 10,000 பிரீமியம் கட்டணும், 15,000 கட்டணும் அப்படிங்கிறது இல்லை. 500 ரூபாய் நீங்க உங்க பென்ஷனுக்கு பிளான் பண்ணியிருந்தீங்கனாலும் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட காமிக்கலாம். அப்போ நீங்க ஒரு பிளான் பண்ணிக்கங்க. அப்படி பிளான் பண்ணாம பென்ஷன் கான்செப்டோ சில்ட்ரன் எஜுகேஷன் கான்செப்டோ பேசக்கூடாது. நிறைய கஸ்டமர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, இல்லைங்க உங்க பையனுக்கு என்ன பிளான் பண்ணிருக்கீங்க, நான் பிரிண்ட் எடுத்து தயாரா வச்சிருப்பேன், காமிப்பேன். ஆனா என் குழந்தைக்கு 25 லட்சம் வரணும், என் பையனுக்கு 25 லட்சம் வரணும், எனக்கு 1 கோடிக்கு நான் டேர்ம் இன்சூரன்ஸ் வச்சிருக்கேன், நான் எடுத்து காமிப்பேன். 11 பாலிசி போட்டிருக்கேன், நான் எடுத்து காமிப்பேன். பாப்பார் கஸ்டமர், எதுவுமே சொல்ல மாட்டார், நோ அப்ஜெக்ஷன், இமீடியட்டா பாலிசிக்கு வருவார். நான் எதுவுமே பண்ணாம கஸ்டமர் கிட்ட மட்டும் அதை போய் சொல்றது தவறு. ஸோ இந்த பாயிண்ட் தான் சொல்றேன் நண்பர்களே. நான் உங்களுக்கு பவர்ஃபுல் பென்ஷன் கான்செப்ட் 1 சொல்றேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் இந்த இடத்துல சொல்லிடுறேன். எப்பவுமே எல்ஐசி தான் பெஸ்ட். எல்ஐசி பாலிசி போடுங்க சார், எல்ஐசி பாலிசி போடுங்க சார். சத்தியமா நான் சொல்ல மாட்டேன்.
இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோ உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் எல்ஐசி பாலிசி மட்டும் சொல்ல போறேன். சம்பந்தப்பட்ட இன்னொரு பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எடுத்துட்டு வந்துட போறேன். பினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட்னா என்ன சார்? எல்ஐசியில் சேமிக்கலாம், பேங்க்ல சேமிக்கலாம், போஸ்ட் ஆஃபீஸில் சேமிக்கலாம், ஆர்டி போடலாம், எஃப்டி போடலாம், தங்கம் வாங்கலாம், ரியல் எஸ்டேட் வாங்கலாம், லோக்கல்ல வட்டி கொடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எல்லாமே சேவிங் கான்செப்ட் தான். பட் நான் எல்ஐசி மட்டும்னு சிறப்புன்னு சொல்ல போறதில்ல. இன்னைக்கு மார்க்கெட்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற இன்னொரு கான்செப்டையும் இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் எல்ஐசியும் மிக்ஸ் பண்ணி காமிக்க போறேன். தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் பாருங்க. கிட்டத்தட்ட 8வது 10வது ஸ்லைட்ல தான் அந்த இன்னொரு கான்செப்ட், இன்னொரு இன்ஸ்ட்ருமெண்ட்னு மெத்தட், சேவ் பண்ற மெத்தடை எல்ஐசி கூட லிங்க் பண்ணி அந்த கஸ்டமரை சாட்டிஸ்ஃபை பண்ண போறேன். ஏன்னா அந்த கஸ்டமர் நான் சொல்ற 2வது இன்வெஸ்ட்மெண்ட் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல ரொம்ப லவ் பண்ணுவார். அதை சொன்னீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டுக்குவார். ஓகேன்னு உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் சேர்த்து வாங்குவார், உங்க பாலிசியும் சேர்த்து வாங்குவார். இதுதான் இன்னைக்கு ட்ரைனிங் பயிற்சியோட வீடியோவோட முதல் நோக்கம் நண்பர்களே. இன்னைக்கு டாபிக் என்னங்க? சேவ் 250 rupees per day, கெட் 6 lakh பென்ஷன் இயர். வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் பென்ஷன் கொடுக்குறேன் சார். 250 ரூபாய் சேவ் பண்ணுங்க சார். தட் இஸ் அ பவர்ஃபுல் கான்செப்ட், பென்ஷன் கான்செப்ட் 1. நண்பர்களே, வாட் இஸ் அ பென்ஷன்? நான் மறுபடியும் சொன்னேன், பேசிக்காக தான் போக போறேன். இதெல்லாம் கஸ்டமர் கேட்டால் சொல்லணும், கேட்கலன்னா டைரக்டாக போங்க. முதல்ல உங்களுக்கு தெரியணும் வாட் இஸ் அ பென்ஷன் சார். சார் பென்ஷனுக்கு டெஃபினிஷன் கூகுளில் போய் பாருங்க. ஒன்றுமே சொல்ல மாட்டான், ரொம்ப சிம்பிளாக சொல்லுவான். ரெகுலர் இன்கம் வித்தவுட் ஒர்க்கிங் அப்படின்பான். இவ்வளவுதான் பென்ஷன். இன்கம்னு சொல்ல ரெகுலர் இன்கம்ங்கிறான் சார். பீரியாடிக்கலி 30 நாளைக்கு ஒரு முறை, 1 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாசத்துக்கு ஒரு முறை, 6 மாசத்துக்கு ஒரு முறை, வருடம் ஒரு முறை ரெகுலரா வரணும் வித்தவுட் ஒர்க்கிங். நான் அதுக்காக எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதுதான் பென்ஷன். பென்ஷன்னாவே நிறைய பேருக்கு புரியாது, சொல்லணும். சார் நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது, 1ஆம் தேதி கொண்டு ஏடிஎம்ல விட்டு போட்டா 30,000 வரணும், 50,000 வரணும். இதுதான் சார் விஷயம். இதுதான் சார் பென்ஷன். இதுதான் சார் பிளானிங். சார் வாட் இஸ் அ பென்ஷன்? அதுக்கு முன்னாடி சில பேசிக் சொல்றேன் பாருங்க. ஆக்டிவ் இன்கம். சார் நீங்க சம்பளம் வாங்குறீங்க, எப்படி வாங்குறீங்க? வேலைக்கு போறீங்க, காலையில் 9 மணிக்கு போனா 5 மணி வரைக்கும் இருக்கீங்க. பிசினஸ் பண்றீங்க, கடையை காலையில் ஓப்பன் பண்ணா உங்க ஆபீஸை காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணீங்கன்னா 11 மணி வரைக்கும் இருக்கிறீங்க, 10 மணி வரைக்கும் கூட திறந்து வச்சிருக்கீங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்றீங்க. தட் இஸ் ஆக்டிவ். ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல இருந்து வருமானம் வருது, அதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். சார் ஆக்டிவ் இன்கம் எப்போ வரும்? உங்க உடல் வலுவா இருக்கிற வரைக்கும், உங்க மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற வரைக்கும், உங்க காலம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஆக்டிவ் வரும். அடுத்தது பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம்னா என்ன தெரியுங்களா? சார் நான் எந்த வேலைக்குமே போகல, நான் எந்த வேலையுமே செய்யல, வீட்டில் காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி சாப்பிடுவேன், 10 மணி வரைக்கும் பேப்பர் படிப்பேன், விளம்பரம் முதல் கொண்டு பேப்பர் படிப்பேன், 3 பேப்பர் படிப்பேன், தினமலர் படிப்பேன், தினத்தந்தி படிப்பேன், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் படிப்பேன், கம்ப்ளீட்டாக முடிச்சு 10:30 மணிக்கு படிப்பேன். அப்படியே கடைக்கு போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசிட்டு மணி 1 மணிக்கு வருவேன். வீட்டில் டிஃபன் லஞ்ச் சூப்பராக இருக்கும், ஜம்முன்னு சாப்பிட்டு ஒரு 2 மணிக்கு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரம் டிவி பார்ப்பேன். 3 மணிக்கு தூங்கினா 5:30 மணிக்கு எந்திரிப்பேன். மறுபடியும் கடைக்கு போவேன், வாக்கிங் போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசுவேன், 9 மணிக்கு வீட்டுக்கு வருவேன், வீட்டில் இருக்கிற குழந்தைங்களோட விளையாடுவேன், 9 மணி வரைக்கும் டிவி பார்ப்பேன், 10 மணிக்கு தூங்கிடுவேன், காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன். ஆனால் எனக்கு மாதம் 1ஆம் தேதி ஏடிஎம்ல கொண்டு விட்டா 50,000 வரும். தட் இஸ் அ பாசிவ் இன்கம். நான் அந்த இன்கமுக்காக 1% கூட வேலை செய்ய மாட்டேன், ஒரே ஒரு வேலை தான் செய்வேன். ஏடிஎம்ல கொண்டு கார்டை வைப்பேன். எப்படி? பென்ஷனுக்கு நான் பண்ற வேலை என்னங்க? ஏடிஎம்ல கொண்டு கார்டை உள்ள விட்டு வெளியெடுப்பேன். இவ்வளவுதான், இந்த ஒரே ஒரு வேலை தான். தட் இஸ் அ பாசிவ் இன்கம். பென்ஷன் இஸ் அ பாசிவ் இன்கம். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். ஒய் பென்ஷன்? சார் எதுக்கு சார் இதெல்லாம்? நான் தான் சம்பாரிச்சிருக்கேன், ஜாலியாக இருக்கேன், எதுக்கு சார் பென்ஷன் இப்பவே சொல்றீங்க? ஒய் பென்ஷன் அப்படின்னா நண்பர்களே, லைஃப் லாங்கிவிட்டிங்க. உங்களுக்கு தெரியுமா? முதல்ல எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் 17 வயசுல 18 வயசுல கல்யாணம் சார், 35 வயசுல குழந்தைங்கெல்லாம் 18 வயசு ஆயிடுவான், குழந்தைங்களுக்கே 18 வயசு ஆயிடும் 37 வயசுல, 45லேருந்து 50க்குள்ள இறந்து போயிடுவான். ஏன் தெரிஞ்சா? தெரியாது, அவ்வளவுதான் சார், இறந்து போயிட்டான் சார். ஏன் இறந்தான் தெரியாது, என்ன நோய் வந்து தெரியாது, என்ன மாத்திரை தெரியாது, ஆவி அடிச்சிருச்சு, சாமி குத்தம், என்னென்னவோ சொல்லுவான். ஆனா எதுவுமே உண்மை இல்லை. இன்னைக்கு எப்படி தெரியுங்களா? சார் இதயத்தை மாத்திரை இன்னொரு இதயத்துல வைக்கிறான் சார்,
என்ன வேலை பண்ணலாம், லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம். மாத்திரையிலேயே 15 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்றான் சார். டியூ டு அட்வான்ஸ் மெடிக்கல் அந்த அட்வான்டேஜ்னால உங்க லைஃபை தூக்கி 20 வருஷம் போட்டான். இந்தியாவுடைய மனிதர்கள் வாழும் சராசரி ஆயுட்காலம் 45 இருந்து நண்பர்களே நீங்க போய் செக் பண்ணி பாருங்க 75 ஆயிடுச்சு. லாங்கிவிட்டி. சரி சார், லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டியா சார் என்ற வருமானத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணியா? இல்ல, வருமானம் கம்மியாகுது சார். முதல்ல 60 வயசு வரைக்கும் உங்க தாத்தா அப்பா எல்லாருமே விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க, வருமானம் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப ஐடி கம்பெனி வந்துருச்சு, ஒர்க்கிங் ப்ரெஷர் வந்துருச்சு, லேட்டஸ்ட் இண்டஸ்ட்ரி வந்துருச்சு. இவங்கெல்லாம் 45 வயசுக்கு மேல இன்டர்வியூக்கே கூப்பிடுறதில்ல. எஸ் நண்பர்களே, 45 வயசுக்கு மேல இன்டர்வியூக்கே கூப்பிடுறதில்ல. அப்படின்னா என்னோட வருமானம் வரக்கூடிய வயசு கம்மியாயிட்டே இருக்கு, நான் வாழும் வயது அதிகமாயிட்டே இருக்குது. கேப் எங்க இருக்குதுங்க? லாங்கிவிட்டி. லாங்கிவிட்டின்னு என்ன சார்? நீங்க ஒரு 35 வயசு வரைக்கும், 45 வரைக்கும், 50 வயசு வரைக்கும், 30 வயசு டு 55 வயசு வரை 25 வருடம் வருமானத்தோட வாழ்வீங்க. முதல் 25 வயசு வரைக்கும் என்னங்க? உங்க அப்பா அம்மாவோட நிழல்ல வாழ்வீங்க. 25 இருந்து 55 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவீங்க நண்பர்களே? உங்க சொந்த காசுல வாழ்வீங்க. 55 இருந்து 85 வரைக்கும் 30 வருஷம் இன்னொருத்தனை சார்ந்து கையேந்தி வாழ்வீங்க. இதுதான் உண்மை. ஆமா சார், என்ன காசு வரலன்னா கையேந்தி தானே வாழணும். லாங்கிவிட்டி ஜாஸ்தி வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட். அதுக்காக பென்ஷன் வேணும். பாயிண்ட் நம்பர் 1. நோ சோசியல் செக்யூரிட்டி. சார், சோசியல் செக்யூரிட்டின்னு என்ன தெரியுமா? நிறைய கண்ட்ரியில நண்பர்களே வேலையை விட்டு நின்றுட்டீங்கன்னா சம்பளம் கொடுக்குறான். நீங்க பாருங்க, தெரியும், இந்தியாவில் இல்லை சார். உங்களுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு கம்பெனி நிறுத்திடுச்சு உங்களை, திடீர்னு லே ஆஃப் கொடுத்துட்டான், கேட் வாக் பண்ணிட்டாங்க, என்னவோ பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வில் பி கிவ் சேலரி டு யூ. கவர்மெண்ட் சேலரி கொடுக்கும். அப்படி கண்ட்ரி இருக்கு. தட் இஸ் சோசியல் செக்யூரிட்டி. சாகு வரைக்கும் மருத்துவம் இலவசம், சாகும் வரைக்கும் எஜுகேஷன் இலவசம், டிராவல் இலவசம், வீட்டு வாடகை இலவசம், சாப்பாடு இலவசம். நிறைய கண்ட்ரியில் இருக்குது. தட் இஸ் சோசியல் செக்யூரிட்டி. இந்தியாவில் இல்லை. இருக்குது. மாசம் 1000 ரூபாய், 1000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்னா 1000 ரூபாய் கொடுக்குறவங்க கேட்டுக்கலாம். ஸோ நோ சோசியல் செக்யூரிட்டி, நோ ஃபேமிலி செக்யூரிட்டி. சார், நாம ரொம்ப அன்பால பிணைக்கப்பட்டவர்கள் தான், எனக்கு தெரியும். ஆனா ஒரு வயசான அம்மா அப்பா அம்மா நிறைய இடத்துல நீங்க பாருங்க, ஒரு வயசானவர் ஒரு 50 வயசுக்கு மேல ஒரு அம்மா அப்பாவுக்கு என்ன வேணும் தெரியுங்களா? ஒரு தனியா ரூம் இருக்கணும்பாங்க. காமன் ரூம் இருக்கக்கூடாது, தனியா ஒரு டிவி வேணும் சார். அவங்க வேணுங்கிறத சாப்பிட்றதுக்கு ஒரு கையில காசு வேணும் சார். இதுதான் 50 வயசுக்கு மேல ஒருத்தர் கொடுக்கணும். நீங்க நிறைய வீட்டில் பாருங்க, தாத்தா அப்பதான் உட்காருவார், அவர் ஏதோ ஒரு சேனல் பார்ப்பார், நியூஸ் பார்ப்பார், ஒரு நாடகம் பார்க்கும் இந்த பாட்டி. ஆனா பையன் வந்தோன்னா கார்ட்டூன் மாத்துவான், ஒரே டிவி தான் இருக்கும். பேரனை ஓவர் ரைடு பண்ண முடியாது. இந்த அப்பாவும் தாத்தாவும் பாட்டியும் கார்ட்டூன் பார்ப்பாங்க. அது பாவம் நண்பர்களே. அவங்களுக்கு படுக்கிறதுக்கும் அவங்களுக்கு பேசுறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு தனி ரூம் இருக்காது, ஹால் இருக்கும். ஏன்? இவங்களுக்குன்னு ஒரு இன்கம் வந்தா இவங்க என்ன சொல்லுவாங்க? இல்லை, நாங்க அங்க இருக்கோம், எங்களுக்கு தனியா இருக்கு, நாங்க பாத்துக்கிறோம். ஃபேமிலி செக்யூரிட்டி இந்தியாவில் இல்லை. பையன் பார்த்துக்குவான், புள்ள பார்த்துக்குவான், இல்லை, பார்க்க முடியாது. பிகாஸ் ஆஃப் பையனுக்கும் பொண்ணுக்கும் அவ்வளவு அஃபோர்டபுளான வருமானம் இருக்குமா? இல்லை. ஏன் பென்ஷன் என்ன சொல்லணும் சார்? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன், கனெக்ட் பண்றேன், கஸ்டமர்கிட்ட சொல்லணும். லாங்கிவிட்டி இருக்கு, சோசியல் செக்யூரிட்டி இல்லை, ஃபேமிலி செக்யூரிட்டி இல்லை, அதனால பென்ஷன் வேணும் சார். வை கஸ்டமர் டு நாட் லைக் பென்ஷன்? சரி, ஏன் கஸ்டமர் பென்ஷனை லைக் பண்றது இல்லை உங்களுக்கு தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ், இப்பொழுது தேவையில்லைன்னு நினைக்கிறான் சார். இப்பொழுது சார் பென்ஷனுக்கு என்ன சார் வயசு? எனக்கு இப்பதான் சார் 30. அது எப்பவோ வரும் சார். இது எதுக்கு சார் இப்பவே பென்ஷன்? பென்ஷன்ங்கிற வார்த்தையே அவனுக்கு பிடிக்காது, முக்கியத்துவமே தெரியாது. எதுக்கு சார் பென்ஷன் பென்ஷனுங்கிறீங்க? எனக்கு என்னவோ அது இம்பார்ட்டன்ட் எல்லாம். ஏன்னா அவன் என்ன நினைக்கிறான்னா, அவன் ஒரு ராயல் ஃபேலியாம நினைப்பான். அவருடைய வருமானம் கடைசி வரை வரும்னு நினைக்கிறார். எப்படி சார்? இப்போ எனக்கு என்ன வந்திருக்கோ அது கடைசி வரைக்கும், சாகும் வரைக்கும் எனக்கு 50,000 ரூபாய் வேலை வரும் சார். ஏன்னா ஐடி கம்பெனியில் என்னை வச்சுட்டே இருப்பாங்க சார். இப்போ கார்பரேட் கம்பெனியில் நான் இருந்தே இருப்பேன் சார். நான் செய்கிற பிஸ்னஸ் இன்னும் 50 வருஷத்துக்கு இருக்கும் சார், பயங்கரமாக வளரும் சார், சாகருக்கு முன்னாள் நாள் வரைக்கும் நான் வருமானம் வரும் சார் அப்படின்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிறான். நண்பர்களே, நான் ஒரு கதை சொல்றேன். கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகியும் ஃபெயில் வாங்குறவனை நாம் என்ன செய்யறது சார்? ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமோ பிரைவேட் எக்ஸாமோ என்ன வேணாலும் வச்சுக்கேன்.
1 வருடம் 5 வருடத்துக்கு முன்னாலேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, இதுதான் கொஸ்டின் வரும். ஆனா 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு ஒருத்தர் எக்ஸாம் எழுதுறான், ஃபெயில் ஆகுறான், என்ன பண்ணுவீங்க? சார் கொஸ்டின் பேப்பரை 5 வருஷத்துக்கு முன்னாலே அவுட் பண்ணிட்டேன், 10 வருஷத்துக்கு முன்னாலே அவுட் பண்ணிட்டேன், 10 வருஷம் ஃபெயில் ஆனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கஸ்டமர்கிட்ட கேளுங்க, ஐயா 15 வருஷத்துக்கு முன்னாலே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டேன், எக்ஸாமுக்கு என்ன கொஸ்டின் வரும்னு, 15 வருஷம் கழிச்சு ஃபெயில் ஆனீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு? அப்படி எப்படி சார் ஃபெயில் ஆன இருக்கிறாங்க? நீங்க ஹைவேல போயிருக்கீங்களா? கேளுங்க கஸ்டமர்கிட்ட, நான் கேட்டிருக்கேன். ஹைவேல போயிருக்கீங்களா? ஹோட்டல் ஒரு போர்டு வச்சுட்டு நிற்பார், அவரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தும் ஃபெயில் ஆனவர். ஏடிஎம்ல செக்யூரிட்டி இருப்பார் ஒரு வயசானவர், அவரு 15 வருஷத்துக்கு முன்னாலேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தும் ஃபெயில் ஆயிட்டார். சில கார்பரேட் கம்பெனிகள், சின்ன சின்ன நைட் கம்பெனிகள்ல, வீடுகளில் பெரிய வீடுகளில் நைட் செக்யூரிட்டி இருப்பார், அவரை போய் கேட்டு பாருங்க, 15 வருஷத்துக்கு முன்னாலேயே கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டு ஃபெயில் ஆயிட்டார். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கங்க, 55 வயசுக்கு மேலே எனக்கு வருமானம் இருக்காதுன்னு தெரியும், நான் என்ன நம்புறேன்? பையன் காப்பாற்றுவான், கவர்மெண்ட் காப்பாற்றும், அதுவே வருமானம் வரும்னு என்னோட செலவுகளை பூரா செலவு பண்ணி, வருமானத்தை பூரா செலவு பண்ணி சேமிக்காம விட்டுட்டு, குறிப்பா பென்ஷனுக்காக சேமிப்பு பண்ணாம விட்டுட்டு, ரோடுல செக்யூரிட்டியில் நிக்கிறவனும், ஹோட்டல் நிக்கிறவனும், விசிலூதிரனும், இவங்க எல்லாரும் யாருங்க? கேள்வித்தாள் கொஸ்டின் பேப்பரை லீக் பண்ணிட்டேன் சார், ஆனா நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்க, இந்த தப்பை நீங்க பண்ணிடாதீங்க. பண்ணுனீங்கன்னா பச்சையா சொல்றேன், ஒரு ஹோட்டல்ல போய் செக்யூரிட்டியா வேலை பார்ப்பீங்க, ஏடிஎம் செக்யூரிட்டி காலியா இருக்குது, அதை விட ரொம்ப மோசமா சொல்றேன், கோயில்ல உட்கார வேண்டியது இருக்கும். இதுதான் உண்மை நண்பர்களே. கேள்வித்தாள் இது இஸ் சென்டிமெண்ட், இதெல்லாம் சொல்லித்தான் சார் பென்ஷன் பேசணும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, அதெல்லாம் தேவையில்லை சார், நான் பென்ஷன் என்ன சொல்லுங்க சார், நான் இன்னும் சப்ஜெக்டுக்கே வழி நினைச்சிட்டு இருப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், நான் எடுத்த சப்ஜெக்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு புரியும், ஆனா கஸ்டமர்கிட்ட சொல்ல முடியாது. எப்பொழுது பென்ஷன் ஸ்டார்ட் பண்ண சார்? சரிங்க சார், ஓகே சார், பென்ஷன் பிளான் பண்ணலாம் சார். என்ன சார் பிளான் பண்ணணும்? தலைவர்களே, கஸ்டமருக்கு எப்பவுமே சொல்லுங்க, 30 வயசுல ஒரு பென்ஷனை பிளான் பண்ணீங்கன்னா ஈஸி. 40 வயசுல உங்க பென்ஷனை பிளான் பண்றீங்க, கொஞ்சம் ரிஸ்க் தான், ஆனா பண்ணிடலாம் சார். மறுபடியும் சொல்றேன், 30 வயசுல பென்ஷனுக்கு பிளான் பண்ண சொன்னீங்கன்னா கஸ்டமரை, இட்ஸ் வெரி 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 ஈஸி. இதுதான் கணக்கு. 250 ரூபா சேவ் பண்ணுங்க, 6 லட்ச ரூபா பென்ஷன் வாங்கலாம். 40 வயசு ஆயிடுச்சு, 10 வருஷத்தை தாண்டி வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் தான் சார், ஆனா பண்ணிடலாம். 50 வயசுல போய் பென்ஷன் கேட்டீங்கன்னா, சார் 50 வயசுல பென்ஷன் வாங்குற வயசு சார், எப்படி சார் பண்றது? வாய்ப்பு இல்லை. அப்ப உங்களுக்கு புத்தி எப்ப வரும்? 50ல வந்தா அவுட்டு, 40ல வந்தா தப்பிச்சிட்டீங்க, 30ல நீங்க இப்ப இருக்கிறீங்க. நான் சொல்ற ஐடியாவை கேட்டுட்டீங்கன்னா வெரி வெரி ஈஸி. 250 ரூபாய் என்கிட்ட கொடுங்க ஒரு நாளைக்கு, நான் உங்களுக்கு 6 லட்ச ரூபாய் பென்ஷன் கொடுக்குறேன். இதுதான் பாயிண்ட்டுக்கு வர்றேன் நண்பர்களே. வென் பென்ஷன் ஷுட் ஸ்டார்ட். இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லி பாயிண்ட்டுக்கு வரேன். எப்ப சார் பென்ஷன் ஆரம்பிக்கணும்? நிறைய பேர் கேட்பான், 30, 40, 50, 60. நோ, உங்க இன்கம் எப்ப ஸ்டார்ட் ஆகும் நீங்க நினைக்கிறீங்களோ, ஸ்டாப் ஆகும் நினைக்கிறீங்களோ, பென்ஷன் வாங்கிக்கலாம் சார். உங்க கமிட்மெண்ட் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு சார், பையன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு, பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, படிப்பு முடிஞ்சிருச்சு, எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு சார், அப்ப பென்ஷன் வரும். when your second life start. நிறைய பேருக்கு தெரியல, உங்களுக்கு தெரியுமா? இன்டர்நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றேன், இந்தியாவில இருந்து வெளிநாடுகள் பேக்கேஜ் டூர் போறதுல 50 வயசுக்கு மேல இருக்கிற கப்புள்ஸ் அதிகம். நீங்க நம்பினாலும் சரி நம்பலினாலும் சரி, இந்தியாவிலிருந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் பேக்கேஜ்ல போறவங்க 50 வயதுக்கு மேற்பட்ட கப்புள்ஸ் தான் அதிகம் சார். அவனால செகண்ட் லைஃப் வாழ்றான் சார். 50 வயசுக்கு மேல கம்ப்ளீட் செட்டில் பண்ணியாச்சு, மாசம் 1 லட்ச ரூபாய் பென்ஷன் வருது, ஜாலியா என்ஜாய் பண்றாங்க. உலகத்தில் இருக்கிற பாதி கண்ட்ரி சுத்தி பார்த்துட்டு வந்துடுவாங்க. இந்தியாவில் இருக்கிற எந்த கோயிலையும் விட மாட்டாங்க, எல்லா புனித தலங்களும் போயிட்டு வந்துருவான். அது எந்த மதமா இருந்தாலும் சரி. தட் இஸ் அ பென்ஷன் ஸ்டார்டிங் செகண்ட் லைஃப். கஸ்டமருக்கு இப்படி எல்லாம் சொல்லணும். இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியும். குறிப்பா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வச்சுட்டு சொன்னீங்கன்னா அட்டகாசமா புரியும். பென்ஷன் சயின்டிபிக் மெத்தட். நான் பிளானுக்கு வந்துட்டேன் சார். பென்ஷன்னா உலகம் போறான், இதுதான் மெத்தட். மறுபடியும் சொல்றேன், நான் சப்ஜெக்டுக்குள்ள வந்துட்டேன். அப்படின்னா பென்ஷன் எப்படி டிசைன் பண்றாங்க, பென்ஷன் எப்படி கால்குலேட் பண்றாங்க, இதெல்லாம் கஸ்டமருக்கு சொல்லணும் சார். இந்த பேசிக் சொல்லாம நீங்க என்ன பென்ஷன் பென்ஷன் சொன்னீங்கன்னாலும் கஸ்டமருக்கு புரியாது. பென்ஷன் சயின்டிபிக் மெத்தட் சார். அறிவியல் பூர்வமா உலகத்துல 2 மெத்தட்ல தான் பென்ஷன் கால்குலேட் பண்றாங்க. பாயிண்ட் நம்பர் 1, மெத்தட் நம்பர் 1, கிரியேட் கார்பஸ்.
எல்லாரும் நினைக்கிறோம் கவர்மெண்ட் எம்ப்ளாய் 50,000 வாங்குறாங்க, 1,00,000 பென்ஷன் வாங்குறாங்க. இல்லை சார், அவன் 25 வயசுலேருந்து 58 வயசு வரைக்கும் சம்பளத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி அவனுக்கு ஒரு கார்பஸ் ரெடி பண்ணுறாங்க. கார்பஸ்னா பூல் ஆஃப் ஃபண்டு. ஒரு ஃபண்டு இவன் காசுவே எடுத்து ஒரு ஃபண்ட் அங்கே வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணணும்? பென்ஷன் வரணும்னா ஒரு கார்பஸை ரெடி பண்ணணும். சார் சமயத்தில் என்னோட டெலிகாலர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, நான் போயிருந்தேன். போய் உட்கார்ந்தோன்னா அந்த பெரியவர் உடனே வாங்க 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 உட்காருங்க அப்படின்னாரு. ஃபார்ம் கொடுங்க ஃபார்ம் கொடுங்க, நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னாரு. ஏன்னா அது பாலிசி எடுத்தோன்னே கையெழுத்து போடுறாங்கிறாரே. பார்த்தேன், ஏதோ பென்ஷன் 10,000 ரூபாய் வரும்னு சொன்னீங்களாமா, கொடுங்க கையெழுத்து போடலாம், அடுத்த வாரத்துலேருந்து வரட்டும் அப்படிங்கிறார். நோ, கார்பஸை முதல்ல கிரியேட் பண்ணணும். அந்த கார்பஸில் இருந்து என்ன பண்ணணும்? பென்ஷன் வர வைக்க முடியும் நண்பர்களே. கெட் பென்ஷன். அப்போ முதல்ல கார்பஸை கிரியேட் பண்ணணும், அதுக்கு ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணணும், ஒரு அமௌண்ட்டை கிரியேட் பண்ணணும், ஒரு லம்சமை கிரியேட் பண்ணிட்டு அதில் இருந்து எடுக்கணும். தட் இஸ் அ பென்ஷன். கடைசியில் நில் என்னதுங்க சார்? கவர்மெண்ட் பென்ஷன் இப்படி தான் சார் இருக்கும். அரசாங்க வேலையில் இருக்கிறவர் வேலை செய்வார், 58ல் ரிட்டையர்ட் ஆயிடுவார், மாசம் மாசம் 50,000 ரூபாய் வாங்கிட்டே இருப்பார். 60, 70, 80 வயசு வரைக்கும் வாங்குவார். 80 வயசுல இறந்து போவார். அவங்க ஒய்ஃபும் இல்லைன்னு அந்த அவர் அக்கௌண்ட்ல முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எந்த பேலன்ஸும் இருக்காது. தட் இஸ் அ மெத்தட் 1. கார்பஸ் கிரியேட் பண்றேன், பென்ஷன் வாங்கிட்டே இருக்கிறேன், நில் பேலன்ஸ். பொதுவாக இந்த மெத்தட்ல பென்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். நில் பேலன்ஸ், எனக்கு எந்த பேலன்ஸும் இல்லை. அடுத்தது மெத்தட் நம்பர் 2. நண்பர்களே, இதுலயும் அப்படிதான். கார்பஸை கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். கார்பஸ் கிரியேட் பண்ணாம ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணாம பென்ஷன் ஜெனரேட் பண்ண முடியாது. கெட் பென்ஷன் வாங்கிட்டு இருக்கலாம். கடைசியில ஒரு அமௌண்ட் என்ற நாமினி கொடுப்பாங்க. இதுக்கு பேர் தான் சார் நாம என்ன சொல்லுவோம்? சார் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து பேங்க்ல போடுறோங்க சார், வட்டி வாங்கிட்டே இருங்க சார், நீங்க இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த அசல் எடுத்து உங்க நாமினி கிட்ட கொடுத்துருங்க சார், இப்படிதான் சொல்லுவாங்க. தட் இஸ் அ லம்சம் பேலன்ஸ். இதுல பென்ஷன் குறைவா இருக்கும். உலகத்திலேயே 2 மெத்தட் தான். கார்பஸை கிரியேட் பண்ணுவோம், அதுல இருந்து ஒரு பென்ஷனை வாங்கிட்டே இருப்போம், ஃபைனலா கொஞ்சம் பணம் இருக்கும். முதல் சொன்ன மெத்தட்ல எந்த பணமும் பெருசா இருக்காது, இருக்கும் கொஞ்சமா இருக்கும். ஆனா ரெண்டாவது மெத்தட்ல என்னங்க, நிறைய அமௌண்ட் இருக்கும், ஆனா எனக்கு பென்ஷன் குறைவா இருக்கும். இந்த ரெண்டுல எது பிடிக்குதோ அதை போயிடலாம். we are recommending பாயிண்ட் நம்பர் 1. பென்ஷன் அப்படிங்கிறது என்னோட ஃபண்டு சார், எனக்கு நிறைய பணத்தை கொடு, நான் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறேன், நான் என் பையனுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டேன், வீடு கட்டி வச்சிட்டேன், கார் வாங்கி கொடுத்துட்டேன், நல்லா படிக்க வச்சிட்டேன், நல்லா கல்யாணம் பண்ணிட்டேன், அவனுக்கு நான் இன்னும் பணம் கொடுக்க வேண்டியதில்லை, நான் என்ன பண்ண போகிறேன்? என்னோட கார்பஸில் நான் என்ஜாய் பண்ணுறேங்கிற சொல்கிறது தான் இந்த மெத்தட் நான் பேச போகிறேன். சேவ் 250 rupees per day. மந்த்லி 7,500 ரூபா நான் சேவ் பண்ணுன்னா நண்பர்களே 6 லட்ச ரூபா பென்ஷன் வாங்குற மாதிரி ஒரு மெத்தடை சொல்லி கொடுக்க போறேன். இந்த இடத்துல தான் பாயிண்ட் உங்ககிட்ட வருது. இங்கிருந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. மறுபடியும் இந்த வீடியோவோட எண்டில் கஸ்டமர்கிட்ட எப்படி சிம்பிளா சொல்ல போறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். கிரியேட் கார்பஸ் 250 ரூபா சேவ் பண்ணுங்க, மந்த்லி 7,500 ரூபா சேவ் பண்ணுங்க. இதை எப்படி சேவ் பண்ண சொல்றேன் பாருங்க. அட்டகாசமான கார்பஸ் கிரியேட் மெத்தடுங்க. இன்சூரன்ஸ்லயே குறிப்பா LICல நீங்க எந்த பிளான்லையும் இப்படி ஒரு பெனிஃபிட் எடுக்கவே முடியாது. ஜீவன் லாப் அசெட் கிரியேஷன் தான் நான் சொல்ல போறேன். ஒண்ணு இல்லைங்க, 20 லட்ச ரூபாய் சம்மஷூர் கணக்கு போட்டு பார்த்துங்க. 30 வயசு பையன், 30 வயசு பையனுக்கு 20 லட்ச ரூபாய் சம்மஷூர், 25 வருடம் டேர்ம். பிபிடி எத்தனைங்க? 16 வருடம் டேர்ம்ல 20 லட்ச ரூபாய் சம்மஷூர். 25 வருடம் கழிச்சு 16 25 தானே, 25 எடுக்கிற மாதிரி போட்டீங்கன்னா நண்பர்களே 7,500 7,800 பிரீமியம் வரும் பெர் மந்த். அந்த கஸ்டமர் அந்த பையன் சேவ் பண்ணானா அவனுடைய 25 எவ்வளோங்க, 30லேருந்து 40 50 55 55வது வருடத்துல மெச்சூரிட்டி வில் பி 50 லட்சம். சார் மெச்சூரிட்டிங்கிறது நான் என்னங்கிற கார்பஸ். ஐயா இந்த இடத்துல ஒரு சூப்பரான பாயிண்ட் நான் சொல்லுவேன் கஸ்டமருக்கு. ஐயா நான் உங்களுக்கு 50 லட்சம் கார்பஸ் ரெடி பண்ணிட்டேன். எப்படி? உங்க பென்ஷனுக்கான ஃபண்டை நான் ரெடி பண்ணிட்டேன். ஒருவேளை உங்களுக்கு அன்னைக்கு வேற ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருக்கு சார், ஆப்போசிட்ல ஒரு 10 லைன் வீடு இருக்கு சார், 50 லட்சம் கொடுத்தா அதை நான் வாங்கினா எனக்கு 1 லட்சம் மாசம் வாடகை வரும் சார், வாங்கிக்கங்க. இல்லை சார் நான் வெளியே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அன்னைக்கு நிறைய மாறிடுச்சு கவர்மெண்ட் ஸ்கீம் எல்லாம், இந்த 50 லட்சத்தை இன்வெஸ்ட் பண்ணா 1.5 லட்ச ரூபாய் எனக்கு மாசம் வரும் சார், மாத்திக்கங்க சார். நான் ஆப்ஷனா தான் சொல்றேன். நான் முதலே சொன்னேன் LIC மட்டுமே பெஸ்ட்னு நான் சொல்ல வரல. இந்த கார்பஸை கிரியேட் பண்றதுக்கு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், LIC யூஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது.
ஒரு பென்ஷன் அப்படின்னா கார்பஸ் கிரியேட் பண்ணணும். அந்த கார்பஸ்ல இருந்து மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை நீங்க எடுக்கலாம், வருஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். கடைசியில அந்த கார்பஸனோட பங்கு இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். நாம் இப்ப என்ன மெத்தட சொல்ல போறோம்னா, சார் ஒரு கார்பஸை முதல்ல கிரியேட் பண்ணுங்க. பென்ஷன் வேணும்னா ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணணும். அந்த அமௌண்ட்டை ரெடி பண்றதுக்கு நான் ஜீவன் லாப் சொல்றேன். 20 லட்ச ரூபாய் சம்மை ஷூட், 25 வருடம் போடுங்க. பிபிடி 16 வருடம் கட்டுங்க. 7500 ரூபாய் பெர் மந்த். தட் மீன் 250 ரூபாய் பெர் டே கட்டிங்கன்னா சார் உங்களுக்கு 50 லட்ச ரூபாய் கார்பஸ் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு என்ன சொல்றேன், நீங்க 50 லட்ச ரூபாய் வாங்கிட்டு நீங்க வெளியே போய் உங்க ஆப்ஷனை போடுங்க சார். என்ன வேணாலும் ஆப்ஷன் பெஸ்டா இருந்தா போட்டு. பட் நான் இன்னைக்கே நான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் சொல்றேன். என்ன ஆப்ஷன்? அதுதான் சார் எல்ஐசி மட்டுமே நான் நம்பல. அந்த கஸ்டமர் இந்த இடத்துல தான் நான் என்ன பண்ண போறேன், இம்ப்ரெஸ் பண்ண போறேன். சார் எல்ஐசியில கொஞ்சம் கூட குறைவா இருக்கும், வேணாம், நான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான வாய்ப்பு சொல்றேன். இப்ப இருக்கிற யங்கர்ஸ் எல்லாரும் சொல்ற மெத்தட் என்ன சொல்றேங்க, மார்க்கெட். சார் மார்க்கெட்னா என்னங்க? மியூச்சுவல் ஃபண்ட் மார்க்கெட். இதைத்தான் சொல்றேன். நான் மியூச்சுவல் ஃபண்ட்லயே ஒரு அட்டகாசமான ஸ்கீம் இருக்கு, அதை சொல்ல போறேன். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான். அது என்ன சார்? சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஒன்று இருக்கு தெரியுமா? எஸ்ஐபிம்பாங்க. சார் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட் போட்டே இருப்பேன். அந்த அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் இயர்ல எனக்கு ஒரு பெரிய அமௌண்டா வரும். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ங்கிறது ரிவர்ஸ் மெத்தட். சார் நான் எங்கிட்ட ஒரு பெரிய மெத்தட் இருக்கு, பெரிய அமௌண்ட் இருக்கு, நான் அந்த அமௌண்ட்டை கொண்டு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறேன். மாசம் மாசம் கொஞ்சம் அமௌண்ட் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, வளர்ந்துட்டேவும் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, என்னோட அமௌண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ல வளர்ந்துட்டும் இருக்கும். அந்த வளர்ற காசுலையும் அசல்லையும் வட்டியும் இருந்து நான் ஒரு பிக்ஸ்டு அமௌண்ட்டை மாசம் மாசம் எடுத்துட்டே இருப்பேன். தட் இஸ் a systematic withdrawal plan. சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ங்கிறது என்னங்க, நான் மாசம் மாசம் ஒரு அமௌண்ட்டை போடுவேன், அந்த அமௌண்ட் வளர்ந்துட்டேவும் இருக்கும், எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான்ங்கிறது மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ரொம்ப 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 ஃபேமஸான பிளான். இந்த பிளானை போடணும்னா என்ன ஃபர்ஸ்ட் வேணுங்க, ஒரு பெரிய அமௌண்ட் வேணும். மந்த்லி போட முடியாது. ஒரு பெரிய அமௌண்ட்டை கொண்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு மாசம் மாசம் நான் எடுத்துட்டே இருப்பேன். சிஸ்டமேட்டிக் அப்படின்னு ஒவ்வொரு 30ஆம் தேதி, ஒவ்வொரு 1ஆம் தேதி, அது எந்த மாசமா இருந்தாலும் சரி, 1ஆம் தேதி ஒரு அமௌண்ட் பிக்ஸ்டா வந்துடும் சார். 50,000 1 லட்சம்னு 1 லட்சம் வந்துட்டே இருக்கும். அந்த பணம் மிச்சம் இருக்கிற பணம் என்ன ஆகும், வளர்ந்துட்டே இருக்கும். அடுத்த மாசம் வரும், அடுத்த மாசம் வரும். கடைசியில எங்க போய் நிக்கும்னா கொஞ்சம் அமௌண்ட் மிச்சம் இருக்கலாம், ஜீரோவும் ஆகலாம். தட் இஸ் a SWP. அப்ப நான் என்ன பண்ணேன், முதல்ல ஜீவன் லாப்ல ஒரு கார்பஸ் ரெடி பண்ணேன். அதை எடுத்து மெச்சூரிட்டி என்ன பண்ண போறேன், SWP தான் சார் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். ஆனா நீங்க எப்ப முடிவு பண்ண போறீங்க, உங்களுடைய அந்த 55வது வயசுல தான் சார் முடிவு பண்ண போறீங்க. ஒருவேளை SWP அன்னைக்கு சரியில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களோட ஓன் பிளானிங் நீங்க பண்ணிக்க சார். எந்த பென்ஷன் பிளான்லையும் பாதியிலே வெளியே போக முடியாது. நான் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன். வேணும்னா டோட்டல் அமௌண்ட் வாங்கிட்டு வெளியே போயிடலாம் சார். எந்த பிளான்லையும் பென்ஷன் பிளான்ல என்ன சொல்லுவாங்கிறீங்களா, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வாங்கிட்டு தான் வெளியே போக முடியும், மொத்தமா நீங்க வெளியே போக முடியாது. ஆனா நான் என்ன பண்றேன், 50 லட்சத்தையும் ஒரு பைசா விடாம வாங்கிட்டு போய் வெளியே போயிடுறான் சார். வேணும்னா SWல டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார். சார் SWல 50 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற கணக்கு நான் போறேன், ரொம்ப யதார்த்தமான கணக்கு, நிறைய கால்குலேட்டர் இருக்குது, நெட்ல போய் பாத்துங்க. 50,000 ரூபாய் மந்த், 13% இன்ட்ரெஸ்ட் சார். 7% இருக்குது, 6% இருக்குது. 25ல இருந்து 30% ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மியூச்சுவல் ஃபண்ட் இன்னைக்கும் இருக்குது. நான் என்ன பண்ணிருக்கேன், 13% ஸ்டாண்டர்ட் ஆஃப். கண்டிப்பா 12ல இருந்து 15% கவர்மெண்டே ரெக்கமெண்ட் பண்றான் சார். மியூச்சுவல் ஃபண்ட் SWPல கிடைக்கும். அப்படி போட்டா அடுத்த 30 வருஷத்துக்கு கிடைக்கும் சார். எப்படி, மாசம் 50,000 சார், 50 லட்சம் நான் போட்டேன், மாசம் 50,000, அடுத்த 30 வருஷத்துக்கு கேரண்டி 13% கொடுக்குறேன். SWPயை நான் செலக்ட் பண்ணி போடலாம், இல்லைன்னா வேற ஃபண்டுக்கு மேலே மாற்றிக்கலாம், எத்தனை தடவை வேலை மாற்றிக்கலாம், யாரும் எதுவும் சொல்ல போகிறதில்ல. வெரி இம்பார்ட்டன்ட், பேலன்ஸ் 1 கோடி கிடைக்கும். எப்பங்க சார், 55 30 வயசுல ஒருத்தன் போட்டான், 40 50 55 வயசுல மெச்சூரிட்டி 50 லட்சம் வந்துருச்சு ஜீவன் லாப்ல, தூக்கி SWல போடுவோங்க சார். SWPல சார் மாசம் 50,000 வாங்கலாம் சார். எப்போ வாங்குவீங்க, 30 வருஷம், 55 65 75 85வது வயசுல சார். நிறைய பேர் இன்னைக்கு என்ன சொல்ல வந்தீங்களா, சார் 85 வயசுல இருக்க மாட்டேன் சார், அதுக்குள்ள போயிடும் சார். பரவாயில்ல சார், 85வது வயசுல 1 கோடி கொடுத்துறேன். எப்படி, 50 வருஷம் நீங்க போட்டிருக்கீங்க, 30 வருஷம் கழிச்சு மாசம் 50,000 கொடுத்துட்டு வருஷத்துக்கு 6 லட்சம் ரூபாய் பென்ஷன். அதான் பாயிண்ட்.
6,00,000 பென்ஷன் வருஷம் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். மறுபடியும் 1,85,00,000 வயசுல கொண்டு வந்து கொடுக்குறேன். மறுபடியும் நீங்க SWP போடுங்க, பேரம்பேத்தி கொடுத்துருங்க, ஒய்ஃபு கொடுத்துருங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். தவிர திஸ் இஸ் அ கான்செப்ட். அப்போ அசட் கிரியேஷன், கார்பஸ் கிரியேஷன் நான் ஜீவன் லாபுக்கு யூஸ் பண்றேன். அடுத்ததே நான் எல்லாமே LICல வச்சுக்கணும் சொல்ல சார். உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்குறேன், வேணும்னா நீங்க அமௌண்ட் வச்சுக்கோங்க, இல்லைன்னா என்ன பண்ணுங்க SWPக்கு மாத்தலாம்னு சொன்னீங்கன்னா எல்லா யங்கருக்கும் SWP தெரியும். ஹவு டு எக்ஸ்பிளைன், தட் இஸ் அ பாயிண்ட். கடைசிக்கு வந்துட்டு தலைவர்களா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்? முதல்ல கஸ்டமரோட பென்ஷன் பேசும்போது ஒய் பென்ஷன் சொல்லணும் சார். ஏன் பென்ஷன் வேணும் சார்? லாங்குவிட்டி ஜாஸ்தி, சோசியல் செக்யூரிட்டி கிடையாது, ஃபேமிலி செக்யூரிட்டி கிடையாது. நல்லா புரியும். ஆமா சார் பென்ஷன் வேணும். ஒய் நவ் சார்? உங்களுக்கு வயசு சின்ன வயசு, இன்னையிலிருந்து சேர்க்கறதுக்கு ஆரம்பிச்சிங்கன்னா சின்ன அமௌண்ட் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு 55வது வயசுல அட்டகாசமான ஒரு அமௌண்ட் நான் கொடுத்துருவேன். தட் இஸ் ஒய் பென்ஷன் நவ். ஃபைனலா இன்னொரு அருமையான விஷயம் சொல்லணும். இஃப் நாட், பென்ஷன் சேமிச்சு வைக்காம விட்டீங்கன்னா என்ன நடக்கும்? நண்பர்களே, எப்பவுமே இன்சூரன்ஸ்ல ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம், பெனிஃபிட் மட்டுமே சொல்லக்கூடாது. இதை பண்ணாம விட்டீங்கன்னா ஏன்னு சொல்லணும். எப்படி பென்ஷன் கிரியேட் பண்ணாம விட்டீங்கன்னா என்ன சார் பண்ணணும்? சார் நீங்களோ உங்க ஒய்ஃபோ உங்க பையன் வீட்லயோ பொண்ணு வீட்லயோ எடுபடியா வேலை செய்யணும். பாயிண்ட் நம்பர் 1. உங்களுக்கு ரொம்ப ஈகோ தடுக்குது, எனக்கு ரொம்ப முடியல அப்படின்னா தனியா வந்து வீடு எடுத்து அல்லது உங்க சொந்த வீட்லயோ தக்காளி சாப்பாட்டுக்கும் தயிர் சாப்பாட்டுக்கும் ஊறுகாய்க்கும் இன்னொருத்தர் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 2. முடியவே முடியல சார், எதுவுமே முடியலன்னா கோயில் குளத்துல போய் வாசல் உட்கார வேண்டியது சார். இது யதார்த்தம், அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். செக்யூரிட்டி வேலை காலியா இருக்கும் சார். எந்த வயசுல போனாலும் செக்யூரிட்டி வேலை கொடுப்பாங்க. ஹோட்டல் நீங்க பாருங்க, வெளியே நிற்கிறவங்க எல்லாருமே 60 வயசு 70 வயசு 80 வயசுல நிற்பாங்க. அந்த வேலை காலியா இருக்கு சார், நீங்க போகலாம். என்ன முடிக்கணும்? ஏன் பென்ஷன் வேணும், எப்ப நீங்க இன்னிலிருந்தே சேவ் பண்ணணும்னு சொல்லணும். எடுக்காம விட்டீங்கன்னா என்னன்னு ரொம்ப யதார்த்தமா சொல்லுங்க. ஏன் நீங்க எத்தனை தடவை வெளியே பார்த்துருக்கீங்க பாருங்க, வேலை காலியா இருக்கும். தாராளமா நான் உங்களை தப்பே சொல்ல, பண்ண வேண்டியது இருக்கும். இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அடுத்தது எப்படி சொல்லணும் சார்? நான் உங்களுக்கு சொல்ல போற சிஸ்டம் 100% கேரண்டியா ஒரு கார்பஸ் நான் ரெடி பண்ணி தரேன். 50,00,000 கார்பஸ் நான் ரெடி பண்ணி தருவேன். ஏமாத்தவே இல்லை. கூட என்ன பண்ணி தர்றேன்? ரிஸ்க் கவரையும் கொடுத்து கார்பஸ் ஏர் பண்றேன். பென்ஷன் ஏர் பண்ணுங்க சார். நிறைய பேர் சொல்றாங்க, இல்ல சார் நான் பென்ஷன் பிளான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண போறேன், பேங்க்ல பண்ண போறேன், ரியல் எஸ்டேட் எங்க வேணும் பண்ணு, ரிஸ்க் கவர் கிடையாது. எத்தனை நாளைக்கு எனக்கு அன்சர்டனிட்டி ஜாஸ்தி சார். உங்க பணம் வருங்கிறதுக்கு என்ன கேரண்டி? 50 லட்சம் நான் கேரண்டி கொடுக்குறேன். நீங்க இன்னைக்கு பாலிசி போடுங்க, முதல் நாள்லயே நான் கேரண்டி கொடுக்குறேன். ஒருவேளை உங்களுக்கு ரிஸ்க் ஆயிடுச்சுன்னா உங்க 50 லட்ச ரூபாய் உங்க ஃபேமிலி கொடுப்பேன் சார். சார் 50 லட்ச ரூபாய் கார்பஸ்க்கு நான் என்ன பண்றேன்? கேரண்டி கொடுத்துட்டேன். இன்னைக்கே கேரண்டி கொடுத்துட்டேன். நீங்க அதை கண்டிப்பா கிரியேட் பண்ணிடுவீங்க. ஒருவேளை நீங்க இல்லாம போனாலும் உங்க ஒய்ஃபோட பென்ஷனுக்கு நான் கேரண்டி கொடுத்துட்டேன். நீங்க எந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் சொல்லுங்க சார். பென்ஷன் சொல்லுங்க, சாரி மியூச்சுவல் ஃபண்ட் சொல்லுங்க, ஷேர் மார்க்கெட் சொல்லுங்க, நான் அங்க போறேன், அதுல எல்லாம் இந்த கேரண்டி இருக்கா? இல்ல. வித் ரிஸ்க் கவரோட ஒரு கார்பஸை 100% உங்க ஒய்ஃபுக்கும் சேர்த்து கிரியேட் பண்றதுக்கு நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன். தட் இஸ் அ ஜீவன் லாப். இதுல போடுங்க, உங்களுக்கு கார்பஸை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் கெட் பென்ஷன் ஃப்ரம் மார்க்கெட் பிளான். சார் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சார், நானும் ஒத்துக்கிறேன் சார். ஷேர் மார்க்கெட்லையும் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்தால் நிறைய லாபத்தை எதிர்பார்க்கலாம். இந்தியா வளர்ந்துட்டே இருக்குது. ஸோ க்ரோவிங் கண்ட்ரி, எனக்கும் புரியுது. அதை எப்போ யூஸ் பண்ணணும்? கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க சார், அது கேரண்டி இல்லை. கார்பஸே வரலீங்கன்னா என்ன ஆகும்? கார்பஸும் இருக்காது, பென்ஷனும் இருக்காது, மானம் கெட்டு போயிடும். பெண்ணும் சன்னும் இல்லைனாலும் பென்ஷன் கை கொடுக்கும்னு சொல்றதில்ல சார், இது உண்மை. வருங்கால மானம் தான் வருமானம், அது தெரியுங்களா? அப்ப என்ன பண்ணுங்க சார், நான் கேரண்டியா கார்பஸ் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனா மார்க்கெட்ல இருந்து லாபம் சம்பாதிக்கலாம். ஒருவேளை வரலீங்கன்னா அந்த பணத்தை தூக்கி பேங்க்ல ஓட்டுப்பாங்க சார், வீடு கட்டி வாடகை கூட்டு போங்க சார். ஆனா கார்பஸ் கிரியேட் பண்றதுலயே கோட்டை விட்டீங்கன்னா டோட்டல் பிளான் அவுட் சார். நான் அதனாலதான் என்ன பண்ணேன், கார்பஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு ஜெனியூனான இடத்தையும் வருமானம் வர்றதுக்கு அட்டகாசமான மார்க்கெட் பிளானையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் சார். தட் இஸ் SWP சார். கெட் பென்ஷன் ஃப்ரம் மார்க்கெட் பிளான்ல இருந்து வாங்கலாம் சார். இது ஒரு சயின்டிபிக் பிளான் சார். சார் இதுல ஒரு 3 விஷயம் இருக்கு சார். கேரண்டி ரிட்டர்ன் நான் உங்களுக்கு கொடுப்பேன் சார். ஏன்? மார்க்கெட் பிளான்ல கண்டிப்பா கேரண்டி ரிட்டர்ன் தான். 8 லிருந்து 12 வயசு வரைக்கும் கண்டிப்பா கேரண்டியா வரும் சார். இந்தியா இஸ் அ க்ரோவிங் கண்ட்ரி, கண்டிப்பா வரும். ரிஸ்க் கவரும் கொடுத்துட்டேன் சார். இந்த கார்பஸை கிரியேட் பண்ற போது 50 லட்சம் ரூபாய்க்கு நான் ரிஸ்க் கவரையும் கொடுத்துட்டேன்.
உங்களுக்கு ரிஸ்க் ஆச்சுன்னா அப்பவே 30 லட்சம் இருந்து 50 லட்சம் வரைக்கும் உங்க நாமினிக்கு அப்பவே எடுத்து கொடுத்துருவேன். உங்க நாமினி அப்பவே SWPயில் ஓடலாம். அன்னையிலிருந்து உங்க நாமினிக்கு 50,000 வரும். நண்பர்களே நல்லா புரிஞ்சுதான். அவர் 25 லட்ச ரூபாய் 20 லட்ச ரூபாய் எடுக்கிறார், ஒரு ஆக்சிடென்ட் ரிஸ்க் ஆகிறார், என்ன ஆகும்? நாமினிக்கு 40 லட்சம் போகும் சார். அந்த அம்மா எடுத்து SWPலாம் அப்பவே போட்டா அந்த அம்மாவுக்கு அடுத்த மாசத்துல 40,000 வரும் சார். தட் இஸ் SWP. எப்போ வேணாலும் மாத்திக்கலாமே, லம்சம் கொடுத்துட்டோம்ல. நீங்க வேற எந்த இடத்துல வேணாலும் நீங்க பிளான் பண்ணுங்க சார். ஆர்டி போடுங்க, போஸ்ட் ஆபீஸ்ல போடுங்க. நீங்க என்ன கட்டியிருக்கீங்களோ அதுதான் கொடுப்பேன். நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட் கொடுப்பேன். ரிஸ்க் கவர் நான் கொடுத்துட்றேன், ஹை ரிட்டர்ன் கொடுக்குறேன் சார். மார்க்கெட் பிளான் தான் லிங்க் பண்ணியிருக்கேன், நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன பண்ணிட்டுங்க, அழகான கார்பஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு லைஃப் இன்சூரன்ஸ் பிளானை சூஸ் பண்ணியிருக்கிறேன். அதில் அழகாக நான் என்ன பண்ணியிருக்கேன், ரிஸ்க் கவரை இன்பிளிட் பண்ணியிருக்கிறேன். 100% கேரண்டியாக அருமையான ஒரு அமௌண்ட்டை கொடுக்குறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அந்த அமௌண்ட்டு கார்பஸ் அங்கடைசியில் எங்கிட்டயே கொடுன்னு நான் சொல்ல சார். அட்டகாசமான மார்க்கெட் பிளான் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறேன். தட் இஸ் SWP சார். SWPங்கிறது என்னைக்கும் போகாது. இன்னும் 100 வருஷம் 200 வருஷம் இருந்தாலும் SWPங்கிற கான்செப்ட் இருக்கும். SIPங்கிற கான்செப்ட் மாதிரி தான் SWP. கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணி சொன்னீங்கன்னா அழகாக ஒத்துக்குவார்களே. நன்றி.